6 o'clock ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. எழுந்து வாக்கிங் போலாம்ல, எக்ஸசைஸ் பண்ணலாம்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் எழுந்து ஓட வேண்டியது. லேப்டாப்பே மறந்துச்சுமா. வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போறியா? உடம்பு என்னத்துக்கு ஆகாது. முன்னாடி வழி விடாம போறான் பார். நமக்கு ஆபீஸ் வர லேட் ஆச்சு, அவசரம் புரியாம போயிட்டு இருக்கான் மடைய. முதல்ல இருந்தா அந்த டென்ஷன் இருந்திருக்குமா? சார், I have another call. I call you back after 2 minutes, sir. Okay, thank you. Okay, sir. Okay, thank you, sir. என்னது இது? இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடலாமா? இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? ஹெல்த்தியான ஃபுட்டே உனக்கு சாப்பிட தெரியாதா? தினமும் தூங்குறதுக்கு 1:30 மணி ஆகுது. தினமும் இப்படி லேட் நைட்டா தூங்கினா என்னத்துக்கு ஆகாது உடம்பு? போய் தூங்கு. என்னது லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிடல் போய் அது என்னன்னு செக் பண்ணு. ஒண்ணும் இருக்காது, கேஸ் ட்ரபிள் தான் நினைக்கிறேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உடம்ப பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? ஹலோ, நைட்டு 1:30 ஆச்சு, இன்னும் முழிச்சிட்டு இருக்க. அந்த எம்எம் கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டீங்களா? ஏங்க ரொம்ப உயிரை வாங்குறாங்க. சரிங்க, போய் அனுப்பிச்சு விடுங்க முதல்ல. சார், அது சொல்லிட்டேன் சார். அது வந்துடும் சார். இன்னும் வித்தின் 1 hour வந்து சார். ஷூர் சார் வந்துடும் சார். வைங்க சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ. நான் எவ்வளவு முறை கெஞ்சி கேட்டிருப்பேன். ஒரு முறையாச்சும் நான் சொன்னதை கேட்டியா? இப்ப பாரு, உன்னால உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. உன்னால இப்ப நான் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன்னு தெரியுமா? So I'm happy that you recover so fast. Thank you, sir. Okay, heart disease எல்லாம் பொதுவாகவே உள்ள வெளியே தெரியவே செய்யாது. இன்விசிபிளாகவே இருக்கும். திடீர்னு வந்து அட்டாக். ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணால் கூட ரெகுலர் ஹார்ட் செக்அப் பண்ணிக்கிங்க. திடீர்னு ஹார்ட் வலி, அதாவது நெஞ்சு வலி இருந்தது, ப்ரீத்திங்கில் ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா, வாயு தொல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. போய் டக்குன்னு அதை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. மெயினாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ லேட் நைட் தூங்க வேண்டாம். ஒழுங்கான டைமுக்கு தூங்கி எழுந்திங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுங்க, அதில் ஸ்மைல் பண்ணுங்க, நல்ல யோகாசனம் பண்ணுங்க. என்னதான் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதை தூக்கி தூர போடுங்க. ஆமா, டாக்டர் சொன்னதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லி எனக்கு எச்சரிக்கை பண்ண. எனக்காக அவ்வளவு நல்லது சொன்ன. யார் நீ? நான் தான் உன்னோட ஹார்ட். நீ பிறந்ததுல இருந்து உனக்காக ஓடிட்டு இருக்கேன். இனிமேலும் ஓடுவேன். நீ எனக்காக என்ன பண்ண போற?